கூட்டம் கூட்டமா சூப்பராக இருக்குது. ஆனால் தூரத்தில் ஒரு போட்டு அது என்னமோ தீவு மாதிரி இருக்கு. எனக்கு இருந்து பார்க்குற ராமேஸ்வரத்தை இருக்குது காய்ச்சி ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் பழைய பாம்பன் பாலம் ரயில்வே ரோடு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ ட்ரெண்டிங் vlogs சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாம்பன் பாலத்து மேலே போயிட்டாச்சு. மேலே இருந்து நடந்தது சரியான கால்வலி, பரவாயில்ல. இப்போ நம்ம அந்த பாலத்துக்கு கீழே நடக்க போகிறோம். இந்த பாலத்து மேலே இப்போ நடக்க போகிறோம் காய்ஸ். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வரல. ஐயோ ஒரு மாதிரியாக வேறு இருக்கு. ஆனால் நடக்கிறது செம்மையாக இடம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வேறு மாதிரி இருக்குது ஃபீலு. நான் சொல்கிறேன், யாரும் தயவுசெய்து வந்துடாதீங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக வரும் இந்த இடத்துல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுருவாங்க. எனக்கே என்னன்னு தெரியாது. சும்மா போவோம் வாங்க. சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி இதுதான் ட்ரெயின் போகும். இப்போ நம்ம அந்த பாலத்தை நடந்து வந்தது. வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். அப்பா இது வரைக்கும் யார் போட்டிருப்பாளான்னு தெரில இந்த யூடியூப் சேனலில். நடந்து போகிறதுக்கு அழகாக போட்டிருக்காங்க காய்ஸ். நான் நினச்சேன் சும்மா அந்த பழைய பாலம் மாதிரி ஏதோ நடந்து போணுச்சேன். சூப்பராக போட்டிருக்காங்க காய்ஸ். வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கேட்டால் மண்டபம் இது மட்டும் ஆக வச்சுக்கோங்க. டக்குன்னு வளரி வேறு எங்கேயாவது சொல்ல வேணாம். சூப்பராக இருக்குது காய்ஸ். வேறு மாதிரி வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. யார் இதை பார்த்துட்டு கிளம்பி வந்துடாம டாட்டா கட்டுறா காய்ஸ். நமக்குலாம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேறு மாதிரி இருக்கும். சும்மா எல்லோரும் வந்துட்டு இந்த பாம்பன் பாலத்திலே போய்கிட்டே இருக்காமல் இந்த மாதிரி எனக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் ஒரு பயம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதாவது சொல்லிடுவாங்களோ இந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் வீட்டுக்கெலாம் தெரிஞ்சால் கொண்டே ஓட்டுறாங்க என்னைய. அது மட்டும் ஆகும் இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு மட்டும் தெரியக்கூடாதுப்பா. யூடியூப்பில் இதில் வந்து வியூஸ் போகுதோ இல்லையோ, ஆனால் வீட்டுக்கு மட்டும் தெரிய வேணாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறான்றதே வீட்டுக்கு தெரியாது இது வரைக்கும். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு 40 பேர் பார்க்குறீங்களா இல்லையோ, ஆனால் வீட்டுக்கு யாருக்குமே விஷயம் தெரியாது. சூப்பராக இருக்குது. நடந்து போகிறதுக்கு செம்ம பாதை. ஸ்டெப்லாம் போட்டு வேற மாதிரி அமைச்சிருக்காங்க ஐஸ். எப்பா இந்த பாலத்தை ரசிக்காத நல்லா பார்த்து ரசிச்சுக்கோங்க. வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரெயின்லேயே வாங்க. எந்த ட்ரெயினுமே வராது. எல்லா ட்ரெயின் நிப்பாட்டியாச்சு. பாம்பன் பாலத்தை பழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். புது பாலத்தையே பழுது பார்க்குறாங்கன்னா கட்டினது எப்படின்னு தெரில. சந்தேகமாக தான் இருக்கும். ஆனால் சூப்பரான வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்குது காய்ஸ். நம்ம இந்த ஸ்டெப்லேயே போவோம், நடுவில்லாம் வேணாம். இதே நடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆமாம், நடக்கிறதுக்கு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. பாதை மாதிரி இருக்குது வேற மாதிரி. எப்பா கடல் அலைகள் வேற மாதிரி காய்ஸ். யார் இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து போட்டிருப்பாளோ. போய் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. பார்த்து சேஃபாக கூப்பிட்டு போயிரு கடவுளே. லெவலாக சாப்பிட்டேன் வந்தப்போ கொஞ்சம் என்னன்னு தெரியல. நான் என்றைக்குமே சாப்பிடவே மாட்டேன் எந்த ட்ராவலுக்கு போனாலுமே. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கேன். சரி இந்த மாதிரி நடக்குமா, நான் வந்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதா தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த மாதிரி திருப்பி இந்த பாலத்தில் நடப்பேனா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வேற மாதிரி இருக்கு காய்ஸ். கொஞ்சம் காற்றுங்கன்னா கொஞ்சம் குழுன்னு அடிக்குது. காற்று நல்லா காற்றா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயில் தான். யாரும் வந்து லோக்கல்னு சொல்லி யாரும் வந்துடாதீங்க. ஆனால் அதிக பேர் வந்தால் தான் பிரச்சனையே. நான் தான் முதல் ட்ரிப் வீடியோ எடுத்து போடுறோமா இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்து போட்டா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆமாம்
சும்மா எடுக்கலாம் தானே? சும்மா லாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்து எடுக்கக்கூடாது போய் தானே? ஐயோ அது வேறையா? இப்போ என்ன பண்ணலாம் அண்ணே? அவன் திட்டுவாங்களா பார்த்தா? ஆ போலீஸ் வந்தால் பிரச்சனையாண்ணே? இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ நடந்து போகலாமாண்ணே வீடியோ எடுக்காமல் சும்மா? கைஸ் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா எடுத்த முகத்தோன்னு எதுவும் பண்ண வேணாம். அதனால் பெரிய பிரச்சனையை கூட ஆனால் ஆகும் நமக்கு. ஏன்னா அந்த பாலம் வேறு திறக்கலையாம். அதே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இதனால் பெரிய வியூஸ் போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனையாகி போயிடும். ஆமாம், ஏன்னா போலீஸ் பார்த்து இது பெரிய பிரச்சனையாகி இந்த மாதிரி ஏன்னா இந்த பாலமே ஒரு டேமேஜாக தான் இருக்குன்னு இப்போ நியூஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம எடுக்கிறது பிரச்சனை இல்லை guys. நம்ம வேணால் அந்த பாதி பாலம் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துடுவோம். முழுசாக எடுக்க வேணாம். ஆமாம், கொஞ்சம் தூரம் போயிட்டு பாதியோடு வந்துடுவோம். ஆனால் நம்மளுக்கு லோக்கலும் கிடையாது, சும்மா சொல்கிறதுக்காண்டி இல்லை. லோக்கல்காரர் நம்ம கூட லோக்கல் சப்போர்ட் நம்ம கூடயே வந்திருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் எடுத்ததே பெருசு. ஏன்னா கொஞ்சம் பாதி வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துடுவான், முழுசாக போக வேணாம். அதான் எனக்கு என் மைண்டில் அதான் தோணுது. இது நல்லதா இல்லையா, ஆனால் இதே என் மைண்டில் தோணுது. அந்த தூக்குற பாலத்து வரைக்கும் போயிட்டு அதை மட்டும் சர்ஜரி பண்ணிட்டு அப்படியே வந்துடுவோம். அதே கடைசி எண்டு முக்கால்வாசி வரைக்கும் போவோம். ஆளுக்கு இருந்தாலும் அப்படியே ரிட்டன் ஆகிடுவான். இதுதான். ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, ஏன்னா கேஸு போலீஸு இதெல்லாம் வந்து நிற்கிறாங்க, பிடிச்சா பிரச்சனை ஆகிடும். நம்ம வாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. லாக்ஸ் இது இந்த பாலம் வந்து டேமேஜாக இருக்குது. நம்ம போடுறதில் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இது வாட்டில் திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கே நம்ம ஏன்டா எடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் கொடுத்துரும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் தூரம் போவோம், போயிட்டு ரிட்டன் ஆகிடுவோம். அதுதான் நமக்கு சேஃப்டின்னு ஒன்று. இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த பாலம் வந்து சரியில்லை வைக்கலன்னு சொல்லி இருக்குது. நம்ம ஏதாவது எடுத்து போட்டோம்னா பாலம் நல்லா இருக்குன்னா அது கொஞ்சம் பிரச்சனை நமக்கே வந்தாலும் வந்துடும் திரும்பி. ஏன்னா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஏன்னா யாருமே இந்த பாலத்தை எடுக்கலைன்னா ஏதோ பிரச்சனை வரும் இந்த மாதிரி தெரிஞ்சு கூட எடுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா இப்போ எவ்வளவோ விளாகர்ஸ் வந்திருப்பாங்க, எவ்வளவோ பேர் வந்திருப்பாங்க. ஏன் இதை எடுக்க தெரியாமையா இருக்குது, இதை எடுக்க தெரியாமையா இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும். அதனால் கொஞ்சம் பாதி தூரம் போயிட்டு கண்ணில் தூரத்துலேருந்து பார்ப்போம், யாராவது தெரியுறாங்களான்னு பார்த்து அப்படியே ரிவர்ஸில் கிளம்பிடுவோம். ஆனால் பாதி தூரம் வந்துட்டு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது கைஸ். எல்லாமே நடந்து போயிட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா பண்ண நேரம் வாங்க, நல்லா தான் இருக்கும். வீடியோ எடுக்கிறது பெரிய பிரச்சனையே. இது எடுத்து இது வாட்ட ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கு திரும்பிடுச்சுன்னா அதுதான் பெரிய பிரச்சனையே. சரி, நம்ம அதை விடுங்க. இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க, சுற்றியாரம் எடுப்போம். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அதை கீழே விட்டு எடுத்து பார்ப்போமா? இதுதான் பாலம். இப்படியே கொண்டாடுவோம். 3 பாலம் இருக்குது. பழைய பாலம் பிரிட்டிஷ்காரன் கட்டினது. அது இடிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி கட்டினேன்னு சொன்னாங்க. இது இப்போ உள்ளது ஒரு 2 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கா. 2-3 வருஷமாக இருக்கும். 3 வருஷமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி இப்போ வரையும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்துடாதீங்க, ஏன்னா பிரச்சனை இல்லாத ஆயிரும். நான் அந்த அப்படியே எனக்கு என்னன்னு தெரில, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு தான் தோணுது. ரொம்ப நேரம் எடுக்க வேணாம், அப்படி தான் கிளம்பிடலான்னு தான் தோணுது எனக்கு. காற்றை உங்களுக்கு எப்படின்னா வாய்ஸ் கிளாரிட்டி எப்படின்னு தெரில. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. போலீஸ்க்கு அது எடுக்கிறதே நம்ம இஷ்டம் சொல்லிட்டாங்க. நமக்கு சேஃப்டி வேணுமா? நம்ம கிரகத்துக்கு நம்ம இதுக்கு வந்து நம்மளுக்கு பிடிப்பாங்க நம்மளே வந்து சக்குன்னு. அதனால் வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். நம்ம எடுக்க வந்தது வேறு, இப்போ நடக்கிறது வேறு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறது தான் பெட்டருன்னு எனக்கு தோணுது. ஆனால் லோக்கல் இப்போ வந்து அவர் சொல்கிறாப்புல லோக்கல் சப்போர்ட் இருந்தால் நாங்கள் வாங்க அப்படி சொல்கிறாங்க. பாலத்துக்கு கட்டுவோமா? நீங்கள் நல்லா பாருங்கள், செம்மையாக இருக்கும்.
பாதி வரைக்கும் தான் போவேன். பாதி பாலத்துக்கு கொஞ்சம் தூரம் போவோம். லோக்கல் சார் நம்ம இந்த விளாக்ஸு நல்லா இருந்தால் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறது அந்த ஒரு லைக் ஷேர் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு என்னென்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகிறேன் பாரு. விழுந்தோம்னா ஒன்றும் அது ஃப்ரெண்ட்ஸ் தோல்வி முடிஞ்சு. நம்ம கொஞ்சம் தூரம் மட்டும் போவோம். சூப்பராக இருக்கு வியூ பாயிண்ட், செம்ம. எனக்கு வந்து இந்த லோக்கல்ஸ்லாம் வந்து அதிகமாக பேசாமல் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய இவங்களாக இருந்தால், ஏன்னா மேலே இருந்தே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. எதையாவது ஒன்று சொல்லி நீ ஏன்ப்பா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஆனால் வேறு மாதிரி அப்பா லைஃப்லேயே மொதல் ட்ரிப் இப்படி தான். இதுதான் ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு பாலத்தில் ரயில்வே ட்ராக்கில் போயிட்டுருக்கேன் நடந்து. ஆனால் இதை நினச்சி யாரும் வந்துடாதீங்க, வந்து மாட்டிக்கிறாதீங்க, பெரிய இஷ்யூ ஆயிரும் அதோட. சும்மா போகிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. லைட்டாக வேணால் இந்த எண்டில் வேணால் சும்மா காட்டிட்டு வேணால் கூப்பிட்டு போயிருங்க யாராக இருந்தாலும். எப்படிலாம் கூப்பிட்டு வராது. நானே பாதி தூரம் வந்துட்டேன் போல இருக்குது. கைஸ் நீங்கள் சேனலை பார்க்கலன்னா லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாத ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாத கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் லோக்கல்னு சொல்லிட்டு கூட நான் போயிடுவேன். அப்படி தான் நான் போகலான்ட்டு இருக்கேன். கேமராலாம் உள்ள வச்சுட்டு அண்ணே லோக்கல்ண்ணே நான் அந்த காமன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனால் வீடியோ எடுக்க மாட்டேன். அது நமக்கு தான் பெரிய இஷ்யூ ஆகிடும். பெரிய பிரச்சனை இல்லை, நம்மளை கொண்டாந்து பெரிய பிரச்சனை கொண்டாந்து விட்டுரும். சரிங்களா? பாலமும் இன்னும் திறக்கலை, டேமேஜில் இருக்குது. நம்ம வேறு அதை எதாவது ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு தெரிஞ்சோம்னா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி நான் பார்க்குறாங்க அங்கே மீன் பிடிக்கிற ஒருத்தவர் அண்ணன் பண்ணிக்கிட்டு வாரானே, வேறு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அப்படியே உட்காந்துடலாம் போல இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் அப்படியே உட்காருவேன் கைஸ். அப்படியே உட்காந்துருக்கலாம். கடல் மேலே பாலம் திரும்பி பார்த்துக்கிட்டு நம்ம மாடலில் ஜாலியாக இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி. வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பக்கம் வந்துடாதீங்க, மேலேயே போயிருங்க யாராக இருந்தாலும். உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிரும். நானே இப்போ வந்து பாதியோட போகலான்னு இருக்கேன். தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மேலே போகிறது பாம்பன் பாலம். கீழே உட்காந்துருக்கேன், ஒரு கல்லில் உட்காந்துருக்கேன். நல்லாயிருக்கு. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? அப்படி வந்து பார்க்க ராஜா பகவத் மாதிரி இருக்கா? வேணாம் வாங்க, ரொம்ப நேரம் இருக்குது. வேணாம் நம்ம கிளம்பிடுவோம்.